இல்லாட்டி ஏன்னா இப்படிப்பட்ட ஆள்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க, இன்னுமா நீங்க இந்த பதவியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். நெகட்டிவான விமர்சனம், சொல்லக்கூடாத விமர்சனம், அப்படி சொல்ற உரிமை ரஜினிக்கு கிடையாது. பெருமைப்படுத்தி தானே சார் சொன்னாரு. துரைமுருகனை ஒரு குத்தி காட்டணும் கூட நினைக்கல. அந்த பேச்சை நான் பாடி லாங்குவேஜோட நேர்ல பார்த்ததுனால அந்த வார்த்தையை சொல்றேன். அவர் சொல்ல வந்த விஷயம், அப்படிப்பட்ட துரைமுருகனை நீங்க கட்டுப்படுத்துறீங்க, ஹெட்ஸ் ஆஃப்னு சொல்றாரு. இந்த துரைமுருகனையா நீங்க என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கிற வார்த்தை அந்த தொனி கூட எதுலையுமே வரல. நகைச்சுவையா பேசுறத பகைச்சுவையா மாத்திட்டான். எது நகைச்சுவை? உயிர் போற நிலையில ஒருத்தன் நடிக்கிறான் அப்படி சொல்ற நகைச்சுவையா? இவனுக்கு இப்படி பேசுறான், அதையெல்லாம் மறந்துட்டு இப்படி பேசுறானுங்க, அது நகைச்சுவையா? ரஜினி வந்தது உங்க கட்சி மேடை, உங்க அமைச்சர் நடத்துகிற மேடை, உங்க தலைவரை புகழ்ந்து பேசுற ஒரு மேடை. அந்த மேடைக்கு ஒரு சிறப்பு விருந்தினரை அவர் அழைச்சிட்டு வந்து அவர் அவன் இவன் பேசுறது முதல்ல தரம் குறைந்த செயல் சொல்றேன். அது துரைமுருகனா இருந்தாலும் அவங்க அப்பாவா இருந்தாலும் இந்த வார்த்தை தான் சொல்லுவேன். ஏவாவேல் அவர்கள் எழுதிய புத்தகம், ஏவாவேல் அவர்கள் குறித்து பேசலாம். துரைமுருகன் இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ரஜினி இதைத்தான் பேசணும்னா எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க? அப்ப நீங்க அச்சடிச்சு கொடுத்துட்டு இதை மட்டும் பேசிட்டு போங்கன்னு சொல்லிருக்கலாமே. அவரால் ஒரு சின்ன விமர்சனத்தை கூட தாங்கிக்க முடியல. சின்ன பிள்ளை மாதிரி, ஒரு அனுபவமற்ற புது கவுன்சிலர் மாதிரி நேற்று வார்த்தைகளை விடுறாரு. ரஜினிக்கு என்னை விட ஒரு வயது அதிகம், எனக்கு ஆலோசனை சொல்ற தகுதி அவருக்கு இருக்கு, உங்கள் அறிவுரையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னாரு. அது முதல் தப்பு. ரஜினி அறிவுரையே சொல்லலை, எந்த அறிவுரையும் சொல்லலை. நான் உஷாரா இருப்பேன்னு சொல்றேன். உஷாரா இருங்கன்னு ரஜினி சொல்லவே இல்லை. ஸ்டாலினை ரஜினி பாராட்டினார், நீங்க இவங்களெல்லாம் சமாளிக்கிறீங்கன்னு. எந்த விஷயத்துல எல்லாம் அவரால் சமாளிக்க முடியல ஒரு பத்திரிகையாளராக எனக்கும் தெரியும், என்னை போன்றவர்களுக்கு தெரியும். ஸ்டாலினாலே சில விஷயங்களை சமாளிக்க முடியலையே, உதயநிதியால ஒரு தொழில் கூட சமாளிக்க முடியாது. கொஞ்சம் வரம்பு மீறுகிற சீனியர்களை அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த உள்ளூர இருக்கிற அந்த பயம்தான் உதயநிதி வாயிலிருந்து நேற்று மேடையில் வந்தது. இன்னைக்கு இந்த சர்ச்சை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு கிடைச்ச தகவல் துரைமுருகன் ரஜினியுமே போன்ல பேசிக்கிட்டாங்க. அதன் பிறகுதான் இந்த ரெண்டு பேருமே இன்னைக்கு அங்கே குற்ற வேண்டிய இடத்துல கொட்டு விழுந்திருக்கு. அமைச்சர்னா 75 வயசு வரைக்கும் இருங்க, கட்சி பதவி வேணுமா 80 வரைக்கும் கூட இருந்துட்டு போங்க. திமுக எல்லாம் சாத்தியமா? ஸ்டாலின் தலைமையிலான திமுக சாத்தியமான எனக்கு சந்தேகம் தான். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு SP லட்சுமணன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள நிர்வகிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அப்படின்னு ஸ்டாலினுக்கு ஒரு புகழாரம். இந்த பக்கம் கலைஞர் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டின ஒரு துரைமுருகன் அவர் சொன்னது அது புகழ்ச்சியா இல்ல கிரிட்டிசிசமா எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலன்னு ஒரு பார்வை இருக்கும்போது, துரைமுருகனோட ரியாக்ஷன், பல்லு போன நடிகர்கள் தாடி வயசான காலத்துல நடிச்சிட்டு இருக்காங்க, இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு ஒரு எதிர்பார்க்காத விதமா துரைமுருகன் இப்படி ரியாக்ட் பண்ணது. யார் பேசியது சரி, யார் பேசியது தவறு? சரி தவறல்ல, அந்த நிகழ்ச்சியை நேரடியா முழுமையா பார்த்தவங்கிற முறையில நான் சொல்றேன். அந்த உரையை தொடங்குற போதே ரஜினி என்ன சொன்னார்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும்னா என்னவெல்லாம் பேசணும்னு எழுதிட்டு வருவாங்க, நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு வந்தேன்னாரு. ஏன்னா யதார்த்தமா அப்படி பேச ஆரம்பிச்சா, ரொம்ப ரொம்ப இயல்பாக மனசுல இருந்து வழக்கப்படி ரஜினி எப்படி பேசுவாரோ அப்படி வெள்ளந்தியா உள்ளத்துல இருந்து அப்படியே பேசுற மாதிரி தான் பேசினார். கலைஞரை பெருமைப்படுத்துகிற பல விஷயங்களை சொன்னார், அவருடனான சந்திப்புகள், அவருடனான பழக்கம், அவர் இந்த இயக்கத்தை எப்படிலாம் கட்டி காத்தார் அப்படிலாம் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் அந்த இடத்துக்கு வந்து 2 பொது தேர்தல்கள் அவர் வெற்றியை ஈட்டி தந்ததையும் அவர் சொல்லி காமிச்சார். தொடர் வெற்றிகள்னு சொன்னார். அந்த வெற்றியை சொன்னார். கட்சியை நடத்திட்டு போறதுலையும் புது ஸ்டூடெண்ட்டை சமாளிக்கிறது ஈஸி, பழைய ஸ்டூடெண்ட்னா அதுவும் அங்கேயே உட்கார்ந்துருக்கிற நகரம் மறுக்கிற அப்படிங்கிற போது நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம வேற வேற மாதிரி அர்த்தப்படுத்திக்கிட்டோமே தவிர, ரஜினி சொன்னுடைய அர்த்தம் அவ்வளவு பெரிய சீனியர்களையும், அதாவது நல்ல வேரூன்றி வளர்ந்து விட்ட சீனியர்களையும், ஒருத்தர் 2 பேர்ல பல பேர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் முன்வரிசையை பார்க்கல, நான் அங்கே பார்த்து சொல்றேன்னு காமெடியாவும் அதை சொன்னார். ஏன்னா அவர் மனசுல யாரையும் குத்தி காட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சீனியர்களையும் கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்றாரு. ஒரு உதாரணத்துக்கு கலைஞர் கண்ணிலே விரல விட்டு ஆடுற துரைமுருகன் அவர் பத்தின சில விஷயத்தையும் சொல்றாரு. எந்த வகையிலும் அவரை காயப்படுத்தினதா நான் பார்க்கல. சார், ஒரு கட்சியின் கண்ணில் விரல விட்டு ஆடுறதுங்கிறது அது ஒண்ணு சிறுபிள்ளைத்தனமானதோ அல்லது ஒரு கடும் விமர்சனமோ நான் பார்க்கலாம். கலைஞரையே சமாளித்தவர், கலைஞருக்கு சவால் விடுறவர், அவருக்கு இணையாக வாத திறமை படைத்தவர், நீங்க எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கிடலாம். ஒரு வகையில துரைமுருகனுடைய திறமையா தான் அவர் அந்த வார்த்தைகளை சொன்னாங்க. ஏன்னா பொதுவாகவே ரஜினிக்கு தமிழ் ரொம்ப ஃப்ளூயண்டா வராதனால அவர் பேசுறதே கோர்வையாவும் பேச மாட்டார், அப்படி கட் பண்ணி பேசுவார். அவர் சொல்ல வந்த விஷயம், அப்படிப்பட்ட துரைமுருகனை நீங்க கட்டுப்படுத்துறீங்க, ஹெட்ஸ் ஆஃப்னு சொல்றாரு. இந்த துரைமுருகனையா நீங்க என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கிற வார்த்தை அந்த தொனி கூட எதுலையுமே
வரல. எல்லோருமே சிரிச்சாங்க, முதலமைச்சர் உட்பட. துரைமுருகன் மட்டும் சிரிக்கல. அவரு அதை ரசிக்கலாம இருந்திருக்கலாம், ரைட்? ஏன்னா நம்மள துரைமுருகன் அவர்களுடைய பையனே ரசிச்சு அவர் கைதட்ட, அதான் சொன்னேன், எல்லாரும் சிரிச்சாங்க துரைமுருகனை தவிரன்னு சொல்றேன். ஏன்னா ரஜினி சொன்னதை ஒரு இயல்பா தான் அவங்க எல்லாம் எடுத்து கடந்து. முதல்வர் எழுந்து வணக்கம் சொன்னார். துரைமுருகனும் அதை சிரிச்சிட்டு இருந்தாருன்னா நேத்து இந்த விவாதத்துக்கே இடமே இல்லை. அது வரைக்கும் எல்லாம் நல்லதான் போச்சு. மாறுபட்ட கருத்து அல்ல, துரைமுருகன் எப்ப அஃபண்ட் ஆயிருப்பாரு, எப்ப காயப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, கடைசியா பேசின முதலமைச்சர் ஸ்டாலின், ரஜினிக்கு என்னை விட ஒரு வயது அதிகம், எனக்கு ஆலோசனை சொல்ற தகுதி அவருக்கு இருக்கு, உங்கள் அறிவுரையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னாரு. அது முதல் தப்பு. ரஜினி அறிவுரையே சொல்லல, எந்த அறிவுரையும் சொல்லல. நான் உஷாரா இருப்பேன்னு சொல்றாரு. உஷாரா இருங்கன்னு ரஜினி சொல்லவே இல்லை. ஸோ ஸ்டாலின் எதையோ தவறா புரிஞ்சுக்கிட்டு அல்லது அவர் என்ன சொன்னாருங்கிறத இவர் ஒரு பார்வையில புரிஞ்சுக்கிட்டு இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்தினதுதான், துரைமுருகன் பெயரை சொல்லி ரஜினி சொன்னதுக்கு இவர் பதிலடி சொன்னதுனாலதான். அப்ப துரைமுருகன் உங்க காலை பிடிச்சு இருப்பாரு, கவனமா இருங்கன்னு சொன்னதா நினைச்சுக்கிட்டாரோ, என்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது, நான் கவனமா இருப்பேன், உஷாரா இருப்பேன் அப்படின்லாம் உங்களுடைய அறிவுரையை ஏற்கிறேன் அப்படின்னா, ஒட்டு மொத்தமா துரைமுருகன் ஒரு பயங்கரமான ஆளு, ரொம்ப உஷாரா இருங்கன்னு ரஜினி சொன்னது மாதிரியும், நான் கவனமா இருக்கேன் உங்க அறிவுரையை ஏத்துக்கிறேன்னு ஸ்டாலின் சொன்னது மாதிரி ஒரு அர்த்தம் ஸ்டாலின் பேசின பிறகுதான் துரைமுருகனுக்கு முதல்ல புரிஞ்சிருக்கலாம். அதைத்தான் ஒரு பொது வெளியில எப்படி பேசணுங்கிற அந்த வரையறையெல்லாம் தாண்டி 86 வயது 50 ஆண்டு கால சட்டமன்ற அனுபவம் அப்படிலாம் பெருமை பேசுகிற துரைமுருகன் அந்த எரிச்சல கோபத்தை ஒரு 4 அறைக்குள்ள நண்பர்கள்ட்ட காட்ட வேண்டிய வார்த்தையெல்லாம் பொது வெளியில ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சந்திக்கிற போது ஒருமையில அவன் இவன்லாம் பேசுனது தரம் கட்ட விமர்சனம், தரம் தாழ்ந்த விமர்சனம். துரைமுருகன் போன்ற ஒரு சீனியர் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்திருக்கு. அதே துரைமுருகன் மாதிரியான ஒரு சீனியர் 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்கார ஒருத்தரை வயசானவரு அப்படின்னு எங்க சொன்னாரு? அவர் மட்டும் சொல்லலையே, ஒரு பல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறாரு. அவர் பேரை மென்ஷன் பண்ணி சொன்னது அவரு பெருமைப்படுத்துறதா நெருக்கத்தை. இன்னைக்கு ரஜினி என்ன சொல்றாரு? அவர் எனக்கு நீண்ட கால நண்பர், இந்த நட்பு தொடரும்ன்றால. நீண்ட கால நண்பர்னா ஒருத்தர் மூஞ்சி பார்த்து இல்லையா? கலைஞரை அவர் சந்திக்கும் போதெல்லாம் துரைமுருகனை பார்த்திருப்பார் பல நேரங்கள்ல. துரைமுருகனை ஒரு குத்தி காட்டணும் கூட நினைக்கல. அந்த பேச்சை நான் பாடி லாங்குவேஜோட நேர்ல பார்த்ததுனால இந்த வார்த்தையை சொல்றேன். துரைமுருகன் விமர்சிச்சதாவே நான் பார்க்கல. ஆனா என்ன ஒரு பொதுச்செயலாளர் பதவியில இருக்கிறார்ன்றத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தவிர்த்திருக்கலான்றதை நான் ஏத்துக்கிறேன். வந்து துரைமுருகன் சொன்ன ஸ்டாண்ட் சரி, அவர் பேசினது சரி, கட்சி ஆட்சி குறித்து ரஜினிகாந்த் இந்த நிலைப்பாட்டை தவிர்த்திருக்கணும், அதுக்கு துரைமுருகன் சரியான பதிலடியை கொடுத்திருக்காருன்னு சில விமர்சனங்களும் இல்ல. அது ஒருத்தருக்கு ஒரு பார்வை இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் பேசுனது வரம்பு மீறிய வார்த்தை. ஏன்னா ரஜினி வந்தது உங்க கட்சி மேடை, உங்க அமைச்சர் நடத்துகிற மேடை, உங்க தலைவரை புகழ்ந்து பேசுற ஒரு மேடை. அந்த மேடைக்கு ஒரு சிறப்பு விருந்தினரை அவர் அழைச்சிட்டு வந்து அவர் அவன் இவன் பேசுறது முதல்ல தரம் குறைந்த செயல் சொல்லுவேன். அது துரைமுருகனா இருந்தாலும் அவங்க அப்பாவா இருந்தாலும் இந்த வார்த்தை தான் சொல்லுவேன். யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. அது ஒரு தரம் உள்ள செயலாவும் நான் பார்க்கல. தரம் கெட்ட செயல் நல்லா கடல. ஒரு நிகழ்வுக்கு வராங்க, ஒருத்தங்க நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி குறித்து ஸ்டாலின் அவர்கள் அங்க சீஃப் கெஸ்டா இருக்காரு. சோ அவரை பத்தி பேசுறது ஓகே. ஏவாவேலு அவர்கள் எழுதிய புத்தகம், ஏவாவேலு அவர்கள் குறித்து பேசலாம். துரைமுருகன் இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ரஜினி இதைத்தான் பேசணும்னா எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க? அப்ப நீங்க அச்சடிச்சு கொடுத்துட்டு இதை மட்டும் பேசிட்டு போங்கன்னு சொல்லிருக்கலாமே. ரஜினியை பார்த்தவங்களுக்கு அது புரியும். அந்த அவர் ஒரு வெள்ளந்தியா பேசுறவரு, அவருடைய விளைவுகளை பத்தி என்னைக்குமே அவர் கவலைப்பட்டது கிடையாது. அவருக்கு பாராட்டு கிடைச்சாலும் அதை பத்தி கவலைப்பட்டது இல்ல, அவரை பற்றி தூட்டினாலும் அவரை பத்தி அது கவலைப்படல. தன் மனசுல என்ன இருக்கோ சொல்லிட்டு போவார். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல, 1000 பேசுவாங்க. நான் பாக்குறத நான் சொல்றேன். அவர் சிறுமைப்படுத்த நினைக்கல. இப்படிப்பட்ட சீனியர்களையும் நீங்க கட்டி ஆள்றீங்க, கொண்டுட்டு போறீங்க நல்லபடியா அப்படிங்கறதுக்காக தான் அவர் ஹேட்ஸ் ஆஃப்னு சொன்னார். இல்லாட்டி ஏன்னா இப்படிப்பட்ட ஆள்லாம் வச்சிட்டு இருக்கிறீங்க, இன்னுமா நீங்க இந்த பதவியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். நெகட்டிவான விமர்சனம், சொல்லக்கூடாத விமர்சனம், அப்படி சொல்ற உரிமை ரஜினிக்கு கிடையாது. பெருமைப்படுத்தி தானே சார் சொன்னாரு. அப்படியே ரஜினி தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ சார். ரஜினியோட நீங்க 15 வயசு மூத்தவர், 10 வயசு 12 வயசு மூத்தவர்ல. பொதுவெளியில பல் போய் நரைச்ச தலை, உயிர் போற நிலைகளையும் நடிக்கிறானுங்க, அதையெல்லாம் மறந்துடுறானுங்க அப்படின்னு அவன் இவன்னு சொன்னது எந்த வகையில நியாயம்? பொதுவெளியில பேசலாமா? அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் சார், உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது யார்? அதனாலதான் எனக்கு கிடைத்த தகவல், முதலமைச்சர் அதுல கடும் கோபம் கொண்டார். நாம அழைச்ச ஒரு விருந்தினரை இப்படி பொது வெளியில விமர்சிக்க கூடாது. இப்படி சொன்ன மாதிரி ரஜினி சொன்ன ஒரு வார்த்தை எடுத்து காட்டுங்க. அவர் தப்பா பேசினார். இப்படி இல்ல இப்படி ஒரு அர்த்தம் வருதேன்னு தான் நீங்க சொல்ல முடியுமே தவிர ரஜினியுடைய பேச்ச துரைமுருகன் பேசுன மாதிரி எடுத்து இது தப்புன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதற்கு பிறகாக நேற்று பொறியாளர் அணியோட ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அவரு பேசும்போது நேத்து பார்த்திருப்பீங்க,
ஒட்டுமொத்த அரங்கத்தையே சிரிக்க வைத்த, கைத்தட்ட வைத்த ஒரு நொடி ரஜினிகாந்த் பேசியதுல சீனியர்ஸ் குறித்து பேசிய ஒரு விஷயம். அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். இப்போ இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு அடுத்தது அவரு சொல்றாரு. இந்த சர்ச்சை ரஜினி பேசினது, ரஜினி பேசியதாக ஸ்டாலின் நினைத்துக் கொண்டு பேசிய விளக்கம், இதனால காயப்பட்ட துரைமுருகன் கொடுத்த விமர்சனம், அப்புறம் ஸ்டாலினுடைய கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு துரைமுருகன் போன்ல பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ரஜினி ஏர்போர்ட்ல பேசினார். அதை தெரிஞ்சுக்கிட்டு துரைமுருகன் ஒரு பேட்டி கொடுத்தார். இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தெரிந்தோ தெரியாமலோ ரஜினி துணிச்சலாக ஒரு விவாதத்தை தொடங்கி வச்சிருக்காரு. அல்லது ரஜினி வடிவில் அந்த விவாதம் கிளம்பி இருக்குன்னு நான் சொல்லுவேன். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். தன் அமைச்சரவையில் எத்தனை வயசு வரைக்கும் ஒரு அமைச்சரை வச்சுக்கலாம்னு யோசிக்க வேண்டிய நேரம் ஸ்டாலினுக்கு வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். 60ன்னு வச்சா கூட ரொம்ப இளமையா தான் இருக்கும். 50ன்னு வச்சா இதை விட இன்னும் டஃபா இருக்கும். 35ன்னு வச்சீங்கன்னா ஜிலு ஜிலுன்னு இருக்கும். யங்ஸ்டர்ஸ் அந்த அனுபவமானவங்க இருக்க மாட்டாங்க. ஃபைல் பார்க்கறது தெரியாது, இது என்ன அது என்ன தெரியாது, ஒரு அதிகாரி எப்படி சமாளிக்கணும் தெரியாது. ஸோ அப்படி எடுத்த எடுப்புல 60 65 ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஸ்டாலினுடைய மனசாட்சி இடம் கொடுக்காது. தான் சிறுவனாக இருந்தபோது தன் கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் அரசியல் கற்றுக் கொடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு கேபினெட்ல இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை 65 ஆயிடுச்சு போயிடுங்க, 70 ஆயிடுச்சு போயிடுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக காலம்புறம் எங்கிறதும் உதயநிதிக்கு நல்லதல்ல. அதனாலதான் உதயநிதி அந்த மேடையில் அப்படி சொல்றாரு. நாளைக்கு எதிர்காலம்னு அவரை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒருவேளை அவர் வந்தாருன்னா ஸ்டாலினை ரஜினி பாராட்டினார், நீங்க இவங்களெல்லாம் சமாளிக்கிறீங்கன்னு. எந்த விஷயத்துல எல்லாம் அவரால் சமாளிக்க முடியல ஒரு பத்திரிகையாளராக எனக்கும் தெரியும், என்னை போன்றவர்களுக்கு தெரியும். ஸ்டாலினாலே சில விஷயங்களை சமாளிக்க முடியலையே, உதயநிதியால ஒரு துளி கூட சமாளிக்க முடியாது. கொஞ்சம் வரம்பு மீறுகிற சீனியர்களை அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த உள்ளூர இருக்கிற அந்த பயம்தான் உதயநிதி வாயிலிருந்து நேற்று மேடையில வந்தது. பாத்தீங்களா, எதுக்கு எல்லாரும் கைத்தட்டினாங்க? ஸோ எல்லாரும் ரசிக்கிறாங்க, இதுதான் கட்சி தொண்டருடைய உணர்வு அப்படிங்கிற வார்த்தையை மறைமுகமா உதயநிதி சொல்றார். அதையெல்லாம் மனசுல வச்சு சொல்றேன். இந்த வாய்ப்பு ஒரு விவாதத்துக்கு, நல்ல ஆரோக்கியமான விவாதத்துக்கான தொடக்கமா எடுத்துக்கிட்டு ஒரு 75 வயசு வரைக்கும் அமைச்சர்களாக இருக்கட்டும், கட்சி பதவி வேணா 80 வரைக்கும் கூட இருந்துங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கட் ஆஃபை பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் திமுக வந்துடுச்சு. ஸ்டாலின் இந்த முடிவை உறுதிப்பட எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு பாக்குறேன். இது கட் ஆஃப் ஏற்படுத்துறதுக்கான நேரமா இல்ல ஒரு அனுபவம் வாய்ந்தவர்களை அங்கீகரிக்க வேண்டிய நேரம்? அங்கீகரிச்சாலும் சரி, இவ்வளவு நாளா எழுதிட்டு வந்துட்டு இருக்காரு. யார் அவர் வெளியே தூக்கி போட்டாரு? அமைச்சர் மட்டும் ஒரு அங்கீகாரம், முதல்வராக்குவது ஒரு அங்கீகாரம். நேத்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது மீட்டிங்ல பேசுறாரு, ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதோட அர்த்தம் என்னன்னா, ஏவாவேலு மாதிரியானவர்கள் இல்ல துரைமுருகன் மாதிரியானவர்கள் இருக்கும்போது நீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு பதவி கொடுப்பது சரியல்லங்கிறதான் வேற ஒரு டோன்ல சொல்றாரு. அண்ணாமலை குறிப்பிடுறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிடுறாங்க, இவங்க எல்லாம் ஸ்டூடெண்டா வச்சிருக்கிறதே தப்பு, அவங்க எல்லாம் ஆசிரியர்களா ஆக வேண்டியவங்க, இந்த இடத்துல வச்சிருக்கிறதுக்கு காரணம் வாரிசு அரசியல்னு பேசுறாங்க. இல்ல, ஒரு கட்சியினுடைய நிர்வாகத்துல இன்னொரு கட்சியினர் எல்லை தாண்டி பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. விமர்சிச்சுட்டு போலாம், அது மேடை பேச்சு. வாரிசு அரசியல் இருக்கும்போது தாராளமா பேசட்டும். இவர்கள்லாம் இங்க இருக்கணும், ஆசிரியர்கள்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்துல தமிழிசை சொன்னா எனக்கு தெரியல. சிஎம் ஆகணும், டெபுட்டி எத்தனை பேர் ஆக்குவீங்க? யார முதலமைச்சர் ஆக்குவீங்க? தகுதி எப்படி நிர்ணயிப்பீங்க? உதயநிதி அதனாலதான் அடுத்த வார்த்தையை நான் சொல்ல வந்தேன். அது அந்த கட்சியினுடைய விவகாரம். தமிழ்நாடு பிஜேபியுடைய தலைவரா யார் வரணும்னு துரைமுருகனோ பொன்முடியோ ஐபிஓ சொல்லலாமா? தமிழிசனுடைய தரம், அவருடைய தரக்குறைவு, அவருடைய இல்லாத தகுதி, இருக்கிற தகுதி எல்லாம் பட்டியல் போடலாமா? தப்புன்னு அதையும் தான் நான் சொல்லுவேன். தமிழிசையை மீண்டும் தலைவராக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது பிஜேபியுடைய உள் விவகாரம். திமுக சம்பந்தம் கிடையாது. தலைவரான பிறகு தமிழிசை வெளியிடுற கருத்துக்கு நீங்க தாராளம் பதிலடி கொடுக்கலாம், அது உரிமை. நீங்க வாரிசு விஷயத்தை விமர்சிங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. உதயநிதி ஆக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ற உரிமை திமுக தான். ஆக்கின பிறகு விமர்சிக்கிற உரிமை வேணா பிஜேபிக்கு இருக்கு. அந்த மக்கள் ஏற்கிறாங்களா புறக்கணிக்கிறாங்கன்னு அப்புறம் அவங்களுடைய தலைவலி. திமுக இருக்கிற கவலை நமக்கு தேவையில்லாது, சரிதானா? சோ இந்த விவாதத்தை ஒரு தொடங்கணும்ன்ற நான் உதயநிதி அதை புரிஞ்சுக்கிட்டுதான் சீனியர்கள் வழிவுடனுங்கிற வாதத்தை மறைமுகமாக நான் மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு சொல்லுவாங்க. அதை சொன்னா அப்படிதான் பேசுவாங்க. நிஜமும் அதுதான் அவர் மனசுல இருக்கு. மனசுல மட்டும் இல்ல, யதார்த்தம் அதுதான். உதயநிதியால் இந்த சீனியர்களை சமாளிக்க முடியாது. உதயநிதி எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற சீனியர்கள் அல்ல. அவங்களுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கும், அனுபவத்துக்குன்னு ஒரு ஈகோ இருக்கும், அவர்கள் வைக்கிற பதவிக்குன்னு ஒரு ஈகோ இருக்கும், சரிதானா? கட்சி ரீதியா பார்த்தா உதயநிதிக்கு மேலான பதவிகள் இருக்கிறவங்க எல்லாரும் பொருளாளர், பொதுச்செயலாளர், துணை பொதுச்செயலாளர், உதயநிதி புரோட்டோக்கால், கட்சி புரோட்டோக்கால்ல உதயநிதிக்கு மேல இருக்கிறாங்க 7 பேர். உதயநிதி தலைவர் ஆயிட்டானா எல்லாரும் அவர் கீழே தான். துணை முதல்வர் ஆனாலும் முதலமைச்சர் ஆனாலும் கட்சி பதவி இல்லாமல் இவங்க அத்தனை பேர் இவருக்கு மேல இருக்கிறவங்க கட்சியில. அந்த பயம், அந்த ஈகோ இருக்கும்ல, உதயநிதிக்கு அந்த பயம் இருக்கும், மற்ற சீனியர்களுக்கு அந்த ஈகோ இருக்கும். அதைத்தான் அவர் வேற வார்த்தைகள்ல சொல்லி காட்டுறார். இதையெல்லாம் பொதுவெளியில வாதிக்கிறதுக்கு பதிலா ஒரு சீலிங் வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றேன். அது நல்லதும் கூட. 86 வயசு வரைக்கும் துரைமுருகன் வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? அந்த அனுபவம் முக்கியம் இல்ல சார். அந்த அனுபவத்தை நீங்க வெளியில கலைஞர் முதல்வரா இருக்கும்போது அவருடைய கடைசி காலத்துல அவரோட வயசு என்ன? கலைஞருக்கு தகுதி இல்ல, நிர்வாகம் சரியா பண்ணல. கலைஞர் முதலமைச்சரா இருக்க வரைக்கும் அன்பழகன் அமைச்சரா இருந்தார்.
அந்த ஏஜ் ஃபேக்டர் அப்ப யாரும் பேசல. அப்போ நீங்க அடுத்த வாரிசுன்னு அடையாளம் காட்டின ஸ்டாலினுக்கே 60 வயசு கிட்ட வந்துருச்சு. நல்லா கவனிங்க. ஆனா இன்னைக்கு உதயநிதிக்கு இன்னும் கிட்டத்தட்ட 15 வயசு 20 வயசு கம்மியா இருக்கு. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது உதயநிதிக்கு இப்ப பொறுப்பு கொடுக்காம வேற ஒருத்தங்களுக்கு பொறுப்பு கொடுத்து வளர்த்து விடணுமா, இல்ல வந்து அதிக வயசுல இருக்கவங்கள நம்ம மாத்தணும்? அது திமுகவோட உள்விவகாரம்னு சொன்னேன். பத்திரிகையாளர்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அவங்க முடிவு எடுத்த பிறகு விமர்சிக்கிற உரிமை தான் நமக்கு இருக்கே தவிர, நீங்க உதயநிதி ஆக்குங்க ஆக்காதீங்க. துரைமுருகனுக்கு கொடுக்காம ஏன் உதயநிதி கொடுத்து உதயநிதியை அங்க கொண்டு வருவதற்காக சில பேருக்கு நம்ம சில கட் ஆஃப் வைக்கணுங்கிறது சரியான்னு கேக்குறேன். நான் கட்டா 75 வயசு வரைக்கும் அவங்களும் தானே கேபினெட்ல இருக்கணும். ஒரு வயசை பிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். பழைய ஆட்களை பூரா அமைச்சர்கள் நீக்குங்கன்னு நம்ம யாரும் சொல்லலையே. முதல்ல ஒரு தொடக்க புள்ளின்னு ஒண்ணு வேணும்ல சார். சரி, 80 வயசுக்கு மேலே ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்துல கட்சியில இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. பிராக்டிகலாவே யோசிங்களேன். இல்ல நிர்வாக ரீதியா அவங்க அந்த அந்த அனுபவத்தை அந்த அனுபவத்தை அவர் எங்க இருந்து கொடுக்க முடியும்? துரைமுருகனுக்கு நிஜமாவே ஸ்டாலின் நல்லாட்சி நடத்தணும்னு ஒரு எண்ணம் இருந்தா அமைச்சர் பதவி விட்டு எடுத்தா கூட ஸ்டாலினுக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு இருக்க முடியும், சொல்லணும். ஆனா அவரால் ஒரு சின்ன விமர்சனத்தை கூட தாங்கிக்க முடியல. சின்ன பிள்ளை மாதிரி ஒரு அனுபவமற்ற புது கவுன்சிலர் மாதிரி நேற்று வார்த்தைகளை விடுறாரு. இதுக்குதான் நம்ம சொல்றோம் அவர் அப்புறப்படுத்த தள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நம்ம சொல்றோம். டிஆர் பாலுக்கு இது பொருந்தும். 83 வயசு சார் அவருக்கு. பல நேரங்களில் தடுமாறுறாரு. ராஜ்நாத் சிங் மேடையில துரைமுருகன் ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு திணறான். 86 வயசுல நம்ம என்ன கதின்னு நமக்கு தெரியாது. நான் அவர் நகைச்சுவையை சொல்ல கிண்டல் பண்ணல, அது கடவுளுடைய செயல். சரிதானா? அரசு நிர்வாகம் வர்ற போது நீங்க இளைஞர்களுக்கு வழி விடுங்கன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அடுத்த வாரிசு வந்தாச்சு, உங்க பையன் எம்பி ஆயிட்டார், அடுத்த மாவட்ட செயலர் கூட வாங்கி கொடுங்க. பொதுச்செயலாளர் பேர் நான் தொடர்வேங்கிறது அன்பழகன் மாதிரியே கடந்த காலம் மாதிரி எல்லாத்தையும் எப்படி காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மாற்றத்தை செயல்படுத்த வேண்டிய ஒரு உறுதியான முடிவெடுக்க வேண்டிய நேரம் ஸ்டாலினுக்கு வந்திருக்குன்னு சொல்றேன். ஆனா அவர் அவ்வளவு சுலபத்துல எடுப்பார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த விவாதத்தை முதல்ல தொடங்குங்கன்னு சொல்றேன். இப்ப இன்னைக்கு இந்த சர்ச்சை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இப்ப ஸ்டாலினுடைய கோபத்தை துரைமுருகன் புரிஞ்சுக்கிட்டார். அதனாலதான் அவரும் நாங்க நகைச்சுவையா பேசுனதை பகைச்சுவையா மாத்திட்டாங்க. எது நகைச்சுவை? உயிர் போற நிலையில ஒருத்தன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்ற நகைச்சுவையா? இவனுக்கு இப்படி பேசுறான், அதையெல்லாம் மறந்துட்டு இப்படி பேசுறானுங்க, அது நகைச்சுவையா? வரம்பு மீறிட்டார். தான் செஞ்சது தப்புன்னு தலைவருக்கு பயந்தோ தன் உள்ளுணர்வு சொல்லியோ கிட்டத்தட்ட ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சிட்டார். அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் வேணும். ரஜினிகாந்த் அவர்களுடைய இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு வரைக்கும் அவரு பண்ணதுல நீங்க மெச்சூர்டா இல்ல, எனக்கு கிடைச்ச தகவல் துரைமுருகனோட ரஜினியுமே போன்ல பேசிக்கிட்டாங்க. அதன் பிறகுதான் இந்த 2 பேருமே இன்னைக்கு அங்க குற்ற வேண்டிய இடத்துல கொட்டு விழுந்திருக்கு. இதெல்லாம் அவசியமானு சொல்றேன். அரசியலுக்கு புதுமுகங்கள் இப்படி செய்யலாம் சார். துரைமுருகன் மாதிரியான ஒரு சீனியர்கள் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்போ நான் இந்த உங்களுக்கு கொடுத்த பேட்டியிலே நான் ஒன்று சொல்லி காமிச்சேன். இன்பநிதி ஒரு அரசமைத்தால் அவர் அமைச்சரவையிலே நான் அமைச்சரா இருப்பேன்னு உங்க ஆசையை சொல்றீங்க, உங்க விசுவாசத்தை அதில் காட்டுறீங்க. தலைவன் எடுக்கிற முடிவு, கட்சி எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுற தொண்டன்கிறத அதில் காமிச்சிங்க. அப்படிப்பட்ட துரைமுருகன் கிட்ட ஒரு மாசம் முன்னாடி போய் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க போறாங்களேன்னு கேட்கறது அவர் என்ன சொல்லியிருக்கணும்? யாரை அமைச்சராக்குவது, துணை முதலமைச்சராக்குங்கிறது அதிகாரம் முதலமைச்சருக்கு தான். கட்சி தலைவரும் அவர்தான். கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிறவன் தான் நிஜமான தொண்டன். நான் ஒரு தொண்டன்னு சொல்லிட்டு போக வேண்டிய துரைமுருகன் சில்மிஷமா ஒரு கருத்து சொன்னார். புரியுதுங்களா? எனக்கும் அந்த ஆசை இருக்கு, யாருக்கு தான் ஆசை இருக்காதுங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னாரா? இதுதான் சில்மிஷங்கிறேன். கட்சி கட்டுப்பாட்டை மீறுற விஷயம். உங்களுக்கு உரிமை இருக்கலாம், உதயநிதியை விட 10 மடங்கு உரிமை இருக்கு துரைமுருகனுக்கு அந்த இடத்தை அடையிறதுக்கு. தகுதியும் இருக்கு. விஷயம் அது இல்லை. கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுறவன் தான் தொண்டன். நீங்கள் கட்டுப்பாடு மிக்க தொண்டரா? கேள்வி வரும்ல. அந்த சில்மிஷத்தை அவர் அப்பயே தொடங்கிட்டார். நாளுக்கு நாள் அது அதிகமாயிட்டு போகுதோங்கிற ஒரு சூழலை அவங்களே ஏற்படுத்து நம்மளை போன்றவர்கள் நினைக்க வைக்கிறாங்கன்னு சொல்றேன். இது உதயநிதிக்கு நல்லதல்ல. அடுத்ததாக செய்ய வேண்டியது அப்படிங்கிறது முதல்ல ஒரு கட் ஆஃப் டேட் வைங்க. அமைச்சர்னா 75 வயசு வரைக்கும் இருங்க. கட்சி பதவி வேணுமா 80 வரைக்கும் கூட இருந்துட்டு போங்க. 80 வயசுக்கு இருக்கணுமா, 80 வயசு வரைக்கும் இருக்கணுமாங்கிறத கடவுள் முடிவு பண்ணட்டும். திமுக எல்லாம் சாத்தியமா? ஸ்டாலின் தலைமையிலான திமுக சாத்தியமானா எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா ஸ்டாலின் அவ்வளவு உறுதியான முடிவுகளை எடுக்க மாட்டார். ஆனால் இந்த இயக்கத்துக்கு அவரும் சேர்ந்து அடையாளப்படுத்தப்பட்ட உதயநிதிக்கு ஒரு நல்லது செய்யணும்னா இதை ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய சூழல் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.